இந்த ஒன்றிய அரசுங்கிறது 12 வருஷமா ஒரு ஓட்டு மெஷின் மூலம் ஒரு மோசடி பண்ணி தான் ஆட்சியில் உட்கார்ந்துருக்காங்க. தகுதியானவர்கள் கிடையாது. புரியுதுங்களா? காட்டு விலங்காட்டிகளாக்கி தான் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், குடியரசு ஏத்துறாங்க. ஒரு கொடி ஏத்தப்படுது ஒரு ஊர்ல. அதுல நிர்வாண சாமியாருக்கு எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு குழந்தைகள் முன்னாடி மக்கள் முன்னாடி ஜனகண பாடப்படுது, கொடியேத்துறாங்க. அந்த நிர்வாண சாமியார்கள் முன்னிலையில இது நடக்குது. அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய ஒரு பைத்தியக்காரத்தனம். இதை நீங்க மதத்தோட சம்மந்தப்படுத்துவீங்களா? இதே ஒரு மற்றொழிக்கானோ ஒரு கொலையிலனோ எழிலனோ வேற சட்டம் இல்லாம கொடியேற்றினா கூட இது அவமதிக்கிற செயலு அப்படின்னு சொல்லி வழக்கு போடுவீங்களா மாட்டீங்களா? இது ஒரு விலங்காண்டிகளுக்கான ஆட்சி தானே. இதுதான் 50 வருஷம் முன்னாடியே பெருஞ்சித்திரனாரோட இதுல இருக்கு பதில். இது பாத்தீங்க பேசுறது ஒரு அரசு இருக்க வேண்டும். நான் சொல்லல, இந்த பெருஞ்சித்திரனார் அப்பவே அவரோட இது தென்மொழியில சொல்லியிருக்காரு. நீங்க கேட்டு கேள்வி அது ஒன்று அல்லது பல மக்கள் பதவியாளர்களால் அனுப்ப வேண்டும். There must be thirdly be a government that is one or more persons who are the representatives of people and rule according to the law of land. An anarchistic community is not a state. An anarchistic community is not a state. அதாவது காட்டு விலங்காட்சி கும்பலால் ஆட்சி செய்யப்படுவது நாடு என்று கருதப்பட மாட்டார். இது ஒரு காட்டு விலங்காண்டி கும்பல் மதவெறியை தூண்டி விட்டு நாட்டை நாசமாக்கி என் தமிழர் இனம் என் நாடு. இதை விடுங்க, குமரிக்கண்டம் பதுரலியாரால் பிரிக்கப்பட்ட குமரிக்கண்டம் மெமோரியா கண்டம்னு சொல்லுவாங்க. அங்கேயும் ஆய்வுகள் நடத்தணும். தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்ப இதுக்கான இவங்களோட மோசடித்தனத்தை பார்த்துக்கிட்டு தான் நெல்லையில புறணையில அருங்காட்சியகம் அமைச்சு இங்க இருந்து எங்கேயும் அனுப்ப விடாம தமிழ்நாடு தொல்லியல் துறை மிக சிறப்போடு பாதுகாத்து வருது. அதுக்கு முதல்வருக்கு நன்றி சொல்றோம். அதே வேளையில இவங்க வெளியிடாட்டி தமிழ்நாடு அரசு தன்னிச்சையாக நடுவண் அரசு கொடுக்கணும்னு உட்கார்ந்து இருக்கிறது மைனேனாலும் இறங்க கூடாது. இது ஒரு அளவுக்கு தான் நாங்க பார்க்க முடியும். மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிற அறிஞர் அண்ணாவின் அந்த கோரிக்கை இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்பவே அண்ணா சொன்னதுதான். அது அந்த இதுல இருந்து இப்ப வந்து போற போக்கெல்லாம் குரங்கு கையில பூமாலையை கொடுத்துட்டு நாங்க தவிக்கிற மாதிரி இந்த நாடு குட்டிச்சவராயிட்டு இருக்கு. எல்லா செல்வங்களும் எடுத்து நோண்டிட்டோம். எல்லா செல்வங்களையும் கனிம வளங்களையும் இந்த பேப்பர்ல இருக்கு. பட்ஜெட் வந்து தனியா இது பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறீங்க? உங்க முன்னாடியே காட்டுறேன் பாருங்க. எப்படிப்பட்ட மோசடினா அரிய கணிப்பு இந்திய வழித்தடம் இந்திய பொருளாதாரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இது கீழே இது என்ன அர்த்தம் தெரியுமா? தமிழ்நாட்டுல செங்கமலை சேலத்து கீழே அங்கங்க இருக்கிற மலைகள் கனிமங்கள் அற்புதமான பயங்கரமான வேதாந்தா அதானி இந்த மாதிரி ஆளுகளுக்கு கொடுத்துருவான். உங்க நாடு பக்தா இருக்குன்னு சொல்லுவான். சோமாலியா மாதிரி தோண்டி 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 எல்லாம் நாசமாக்கி போட்டு பிச்சை எடுக்க விட்டு போட்டு கோவணத்தையும் உருவிட்டு போயிடுவானுங்க. இவனுங்க பாரத மாதாக்கு சேர்ந்து சொல்லுவானுங்க. காட்டு விலங்காண்டி கும்பல். நான் சொல்லிட்டு இருந்தது இந்த தொன்மையை கீழடி ஆய்வறிக்கை உடனடியாக நடுவண் அரசு வெளியிட வேண்டும். உடனடியாக வெளியிடணும். உடனடியாக வெளியிடணும். இதுல ஒரு நாள் கூட தாமதிக்க கூடாது. அறிக்கையை தாக்கல் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. நீ இதை திருத்தம் கொடு, அதை பண்ணு, இதோட சம்பந்தப்படுத்துன்னு ஒரு வார்த்தையை சொன்னா ரொம்ப கேவலமா இருக்கும். அது போன்ற நடவடிக்கை செய்யுது. அதற்கு அடுத்து இந்த பதினெளியாறு குமரிக்கண்டம் அங்க ஆய்வு நடத்தப்படணும். நீர்மூழ்கி கப்பல்கள் வச்சு அது இதுவரைக்கும் ஏன் செய்யல தெரியல. உள்ள நகரங்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்ல நகரங்கள் புதஞ்சு கிடக்கு. நம்ம கட்டிடங்கள் 5000 6000 அதுக்கு முன்னாடி வருஷங்கள் வாழ்ந்து மிகப்பெரிய ஒரு ஆளு பேரலையிலையோ இதனோட இதுல ஒரிசா பாலும் பாவம் இறந்துட்டார். கடலியல் ஆய்வாளர் தன் உயிரை கடைசி நாள் வரைக்கும் அதுக்காக அர்ப்பணிச்சார். அவர் கண்டுபிடிச்சு எல்லாம் சுமேரியா கண்டம் அந்த பக்கத்துல இந்தோனேசியா மடகாஸ்கர் வரைக்கும் உள்ள பல குட்டி தீவுகள் எங்க மூதாதையர்கள் நம்ம மூதாதையர்கள் வாழ்ந்த இடம் அப்படியே கிடக்குது. மூலிகை
நாங்க அது மேல நின்றுகிட்டு இந்த அளவுக்கு நாங்க அவமானப்படுத்தப்படுறோம். அத இந்திய அரசு எங்கெங்கயோ இது விடுது, எங்கெங்கயோ ராக்கெட் விடுது, செவ்வாய் கிரகத்துக்கு போறீங்கிறான். ஒரு வெங்காயமணி பண்ண வேணாம், நீர்மொழி கப்பல்கள் கொண்டா இங்க ஆய்வறிக்கை நடத்து, கீழே போய் ஷூட்டிங் நடத்தலாம், 5 ஸ்டார் ஹோட்டல் நடத்தலாம். அந்த அளவுக்கு எல்லாம் வந்துருச்சு. கப்பல்ல கீழே போயிட்டு கல்யாணம் நடத்துறாங்க, எங்கேயோ போய் ஆதாயத்தனம் பண்றாங்க. கீழே அந்த படங்கள் எல்லாம் பார்த்தா அந்த டைவர் அந்த கடல் கடல்ல போய் உள்ள முத்து குளிச்சுட்டு வருவாங்கன்னு, அந்த தொழிலாளர்கள் லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்கும், இங்க இந்த டெவலப் பண்ணலாம். ஏன்டா அதுல முழுக்க தமிழர் நாகரிகம் புகழ்ந்திருக்கு அப்படின்னு ஒரே காரணத்துக்காக கவனம் இல்லாம இருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சருக்கு இதை வேண்டுகோளா வைக்கிறோம். உடனடியா தமிழ்நாடு தொல்லியல் துறைக்கு இந்திய அரசு 10,000 கோடிக்கு மேல கொடுக்கணும். எங்கெங்கேயா தூக்கி கொடுக்குறானே, இதெல்லாம் ஒரு பணமே இல்லையே. அதானிக்கு தூக்கி எல்லாத்தையும் காலடியில கொட்டுறானே. அங்க அகழ்வாராய்ச்சி தோட்டம் நார்த் இந்தியாவில் 6-7 இடங்கள்ல தோட்டப்படுது, பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா அவன் கேட்கிற எந்த ஆதாயமும் மத சம்பந்தமான ஒரு மசரும் ஒரு சருகும் கிடைக்கல. இங்க கிடைக்குது, அதை மதிக்க மாட்டேங்கிறாங்க. இனிமேலும் பொறுக்க முடியாது. கீழடி ஆய்வை தொடர்ந்து இது 0.3% தான். நாங்கள் தெரிந்த அளவு 0.34 விழுக்காடு தான் இப்ப வெளிவந்திருக்கு. இன்னும் ஆய்வு செய்யணும். எல்லா ரியல் எஸ்டேட்காரங்க இவ்வளவு ஏன் ஒரு பல்லாவரம் நீங்க பக்கத்துல இருக்க ஊரு, அந்த ஊர்ல தான் உலகின் முதல் ஒரு அது என்ன தொழில் நகரம்னு முதல் ஒரு தொழில் நகரமா, உலகத்தில் சரித்திரத்தில் முதல் நகரம் தொழில் நகரமா சரித்திரத்துல இங்கிலீஷ்காரன் எழுதி வச்சிருக்கான். இப்ப எல்லாம் அந்த ரியல் எஸ்டேட்காரங்க இந்த ஆர்மி இதெல்லாம் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு. அங்க என்ன பொருள் கல் அதாவது ஸ்டோன் ஏஜ் சொல்ற இதுல இந்த கோடாலி இருக்கு பாருங்க, 5000-10,000 வருஷங்களுக்கு முன்னாடி சரித்திரம் வெளிநாட்டுக்காரன் எழுதி வச்சிருக்கான். ஆணிட்டு போனது அழகா கோடாலி கல்லுலயே செஞ்சு அதுக்கு ஸ்டாப் பண்ணி அதான் அந்த ஸ்டோன் ஏஜ் ஹிஸ்டாரிக்கல் அது இன்னமும் அங்க அதுக்கான தொழில் எச்சங்கள் இருக்கின்றன. அதை வச்சு அங்க ஒரு சிறிய மியூசியம் அமைக்கணும். உலகின் முதல் தொழில் நகரமே இந்த பல்லாவரையை நம்ம கண்டுக்க தூரத்தில் கண்டுக்காம இருக்கும். அது மாதிரி இந்த குமரிக்கண்டம், இந்த லெமூரியா கண்டம்னு சொல்லப்படுறதுல உடனடியாக இந்திய அரசு உடனடியாக அங்கே ஆய்வகங்களை அனுப்பிச்சு அந்த எல்லா கிரெடிட்டும் தமிழ்நாட்டுக்கு வரணும். தமிழ்நாட்டை சார்ந்ததான் அது இருக்கணும். எடுத்து நீங்க எங்கேயும் எடுத்துட்டு போக விட மாட்டோம். இங்க ஏகப்பட்ட லட்சம் கோடிகள் எவ்வளவு வருமானம் வரத்தக்க இன்னும் பாத்தீங்கன்னா புதையிட்டு கிடக்குது. அரண்மனைகள், கட்டிடங்கள், பாண்டிச்சேரியிலிருந்து 20 கிலோமீட்டர்ல 22 கிலோமீட்டர் 8 மீட்டர் உயரம் 7 மீட்டர் உயரம் சோறுகள். அதுலயும் அதுல தூண்கள் இருக்கு. அதாவது லைட் ஹவுஸ் இந்த காலத்துல எப்படி கட்டியிருக்கான் பாருங்க. அந்த தூண்களுக்கு இடையில சீனாப்பர் இன்ச்சுவரை விட பெரிய சுவர், ஒட்டகம் நடந்து போயிருக்கு, ரெக்கார்டுகள் இருக்கு, கல்வெட்டுகள் இருக்கு. நடந்து போய் அதுல சந்தன குச்சிகள், சந்தன கட்டைகளை தான் அந்த லைட் ஹவுஸ்ல எரிச்சுட்டு இருக்காங்க. ஏண்டா அது மணக்கும், ஊர் நகரம் எல்லாம் அது மணக்குது. அப்படி பாதுகாத்து அப்படி ஓகோண்டு வாழ்ந்த சரித்திரம் காலடியில புதஞ்சு கிடக்கு. அதெல்லாம் நீ மீட்க மாட்ட. அங்க போய் நீ மத ரீதியாவே பண்ணிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் முன்னேற விடாம பண்ணிட்டு இருக்கான். இறுதியா ஒரு கேள்வி. இந்த நடிகரும் அரசியல்வாதியுமா இருக்கிறதுனால இந்த கேள்வி போன் வந்துட்டே இருக்கு. முன்னாடி பாராளுமன்ற போன் வந்துட்டே இருக்கு. ஹிந்தி குறித்து தமிழுக்கும் வேறுபாடு ஆமா, அது நீங்க எப்படி பாத்தீங்க? கேளுங்க கமலஹாசன் அவர்கள் பாராளுமன்றத்துல ஒரு நாளைக்கு முன்னாடி பேசினாங்க. ஒரு நடிகரா ஒரு அரசியல்வாதியா அந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப தெளிவா நல்லா தான் பேசியிருக்கார். அற்புதமான பேச்சு. நான் கமலின் பேச்சை ஆராதிக்கிறேன். அது பெரியார் பேசுறதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் சொல்றாங்க. அவங்க பேச்சிலேயே எனக்கு தெரியும் அது பெரியார் பேசுனதுதான். என்ன அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெரியார் அதே பெரியார் 1938 குடியரசு இதழ் அவர் நடத்துற தாளிகையில தனித்தமிழ்நாடு வேண்டும்னு கேட்ட மனுஷன். காட்டுமிராண்டி பாச தமிழ் கத்திரிக்காய் ஆமா சொன்னாரு. அவரோட பேச்சு அப்படி. காட்டுமிராண்டி பாசன்னு பெரியார் சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. இப்ப கல்வெட்டுகள்ல இருக்கிறா இல்லையா? இந்த கீழடி ஆராய்ச்சியில கீரல் எழுத்துக்கள்ல இருக்கா இல்லையா? மதுரை, அம்மா, இந்த மாதிரி எழுத்துக்கள் எடுக்கிறாங்க, படிக்கிறோம். அதைத்தான் இவன் கொண்டு வர மாட்டேங்கிறான். ஐயோ இது இவன் தமிழன் தான் அப்படின்னு புரியுதுங்களா? அதனால அவர் பெரியார் அந்தந்த அரசியல் சுழற்சியில பலர் பேசுவான். அவன் இருக்கு. இப்ப நம்ம குழந்தைகளை பார்த்து தனியனை நத்திரம் முடிச்சவனை
இதோ இவர் மன்சூர் அலிகான் இந்த தேதியில் தன் மகனை தனியன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த மாதிரி இருக்குது நீங்க கேட்குறது. அவர் அப்படித்தான் பேசுவாரு. அதுக்கு என்ன பண்றது? அதுக்காக தமிழின் தோல்மையை தெரிஞ்சதுன்னா எல்லாம் தெரிஞ்சுதான் அவர் தனித்தமிழ்நாடு வேணும்னு சொன்னாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். தமிழ் ஸ்பீக்கிங் மாறலஸ். உங்கள் ராவன் டிவி முழு வீடியோவை பாருங்கள், லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.